திரு பிரியன், எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுப்பதற்கு அதிமுக முன் வருது? பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்கிறாங்க? அதாவது போன பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக வாங்கினது 11% ஓட்டு தனிச்சு. ஆமாம், தனிச்சு 18% கூட்டணியாக வாங்கினது. என்டிஏவா 18. அந்த அடிப்படையில் தான் சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய முதல் கோரிக்கையாக இருந்தது. பட் அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சந்தோஷ் இங்கே பேசும்போது என்ன சொன்னார், அவர் நிர்வாகிகள் கூட்டத்தில் 20% சீட்டாவது நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சார். அவர் 20% சீட்டாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு, 234 20% வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சா வச்சுக்கோங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியாது இப்போ ஆக்சுவலாக. ஆனால் ஒரு கூட்டணியாக ஒரு பாஜகவோட கூட்டணி கட்சிகள் இப்போ தினகரன் இருக்க வச்சுக்கோங்களேன், தினகரன், வாசன் இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியில் பாஜகவோட இருக்காங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி டீல் பண்ணும்போது அதில் ஒரு 45 சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் லேட்டஸ்ட்டாக தகவல் சொல்லுது. ஆக்சுவலாக ஒரு 45 சீட்டு வாங்கி 45 வாங்கி ஒரு பாஜக 30 இடத்துல நின்று தினகரனுக்கு 10 கொடுத்து மீதி இருக்கிறது ஜான் பாண்டியன், அப்புறம் வாசன், ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், அவர் பாரிவேந்தர், இவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒரு 45 சீட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த அடிப்படையில் 45 எங்ககிட்ட கொடுத்து மொத்தமாக 45. ஆமாம், 45 கொடுத்துருங்க அவர் கேட்குறாரு. அந்த ரெட்டையிலேயே 2 பிரிஞ்சு கிடக்கு. ஒரு இலையில் பாஜக இருக்குது, தினகரன் இருக்காங்க, பாரிவேந்தர் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கார். ஒரு இலையில் பாமக இருக்குது, அதிமுக இருக்குது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்குது, புரட்சி பாரதம் இருக்குது, இன்னும் சில முக்கியத்துவ அமைப்புகள் 1-2 இருக்குது. அதில் சேதுராமன், சீதரவாண்டியெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜாக டீல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த பேக்கேஜாக டீல் பண்ணுறதுக்காக இப்போது ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, இவர் எதுக்காக டெல்லி வரையும் போய் டீல் பண்ணணுன்றதான் இங்கே பிரச்சனை. ஆக்சுவலாக இவர் 3வது தடவையாக டெல்லி போகிறார். இப்போ ஆக்சுவலாக கூட்டணி ஆரம்பித்த பிறகு ஒரு தடவை திருச்சிக்கு வந்தபோது கூட்டணி போட்டார், ஒரு தடவை 4 கார் மாறி போய் கூட்டணி போட்டார். அப்புறம் திருச்சிக்கு அமித்ஷா வந்தபோது சந்திக்கலை. அப்புறம் அடுத்த நாளே டெல்லி போனார் அவர். அதுக்கப்புறம் பாமக அந்த சமயத்தில் சேர்ந்தது. அப்புறம் இவர் டெல்லி போயிட்டு வந்த பிறகு தினகரன் பியூஷ் கோயலோடு சேர்ந்து இணைஞ்சார் அவர். ஸோ இப்போ மறுபடியும் இப்போ டெல்லி போயிருக்கார். இது லோக்கலில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். பியூஷ் கோயல் அங்கே நாளைக்கு இன்றைக்கி வரதா இருந்தால் ஒரு விசிட் கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் வந்தால் முடிச்சிருக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அவர் அமித்ஷா எடுத்துன்னு போகிறாருன்னா இதில் இடம் மட்டுமே பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. இந்த இடங்கள் பங்கீடு மட்டுமே ஒரு விஷயமா இருக்கும்னு தோணலை. வேறு என்ன பிரச்சனை இருக்கு? வேறு நான் கேள்விப்பட்ட வரையும் என்னென்னா, எப்படி கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய படாத பாடு இடி சிபிஐ பண்ணினாங்களோ, அந்த மாதிரி திமுக கவர்மெண்ட் மேலே, மந்திரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக எடப்பாடி வச்சுட்ருக்காரு. அந்த விஷயத்தை அமித்ஷா கவனிக்கலையா, கண்டுக்கலையா தெரியல. அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இடி மூலமாலாம் நேரு விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது அங்கங்கே போய் ஒன்றுமே நடக்காத போயிடுச்சு இது வரையும். ஸோ எப்படி கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டை பிரச்சனைக்கு உள்ளாக்கி ஊழல் கேஸ்லாம் போட்டு பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணணுன்றது எடப்பாடியோட முக்கியமான கோரிக்கையாக இருந்திருக்கு. அதை மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்துறதுக்கு இப்போ போனோம்னா இப்போ நடக்காது. ஆக்சுவலாக இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு, இனிமேல் நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால தான் அவர் 2வது தடவை போனார். ஆக்சுவலாக செகண்ட் டைம் அதுக்கு தான் போனார். இப்போ 3rd டைம் போகிறது இப்போ ஏதாவது பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக கூட போயிருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அவருக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. திமுக அமைச்சர்கள் மேலே கேஸ் போடணுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கெஜ்ரிவால் விஷயத்தில் நாங்கள் கோர்ட்டில் அடி வாங்கிட்டோம், அதனால் இந்த விஷ பரீட்சையை பண்ண நாங்கள் விரும்பலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் போனவர் இதுவரையும் அமித்ஷாவை பார்க்கல. இப்போது நம்ம பேசின்னு இருக்கிற இந்த டயத்தில் கூட அவர் அமித்ஷா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். 8:30க்கு போவார்னு நினைக்கிறேன் அவர். ஸோ 8:30க்கு போனால் அவர் பார்த்துட்டு வரத்துக்கு எப்படி 11 o'clock ஆகும் அவர். ஸோ இந்த இடப்பங்கீடுக்காக போகிறதுன்றது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேயே அவங்களுக்கு செகண்டரியாக இருக்காங்க, பாஜக கீழே தான் இருக்காங்க. அங்கேயும் இடஒதுக்கீடுலாம் இன்னும் செட்டில் ஆகலை ஆக்சுவலாக. ஸோ அங்கேயும் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை பொறுத்த மட்டும், இடஒதுக்கீடை பொறுத்த மட்டும் 45 அப்படின்றத 40 குறைக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறார். இல்லை, இப்போ அதிகமான எண்ணிக்கையில் தானே அதிமுக போட்டி போடுறாங்க. 45 தொகுதிகளுக்குள்ள என்டிஏ சுருக்கிட்டாங்கன்னா அதிகமான தொகுதிகள் 165-70 தொகுதிகள் வரைக்கும் போட்டிடுவாங்க தானே அவங்க ஏடிஎம்கே. கண்டிப்பாக. அதாவது ஏடிஎம்கே குறைஞ்சபட்சம் ஒரு 170லேருந்து 175 தொகுதிகளுக்குள்ள ஏடிஎம்கே போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பாமகவுக்கும் அன்புமணியும் அவங்களுக்கு போன வாட்டி 23 இடங்கள் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இவங்க என்ன சொல்கிறாங்க, ராமதாஸ் அவர்கள் பிரிந்திருக்காரு, அதனால் நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படி பிரிந்திருந்தால் கூட கட்சி எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு அன்புமணி உறுதியாக இருக்கார். கட்சியில் 90% பேர் எங்ககிட்ட தான் இருக்காங்க, அதனால் அதை காரணமாக வச்சு நீங்கள் குறைக்க முடியாது, எங்களுக்கு 20 சீட்டு கண்டிப்பாக கொடுத்தே தரணும்னு ஒரு விடாப்படியாக இருக்கார். அது இபிஎஸ் எப்படி சமாளிக்க போகிறாரு தெரியாது. நீங்கள் 23க்கு பதிலாக 20ன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. கட்சி எங்ககிட்ட தான் இருக்குது,
தொண்டர்கள்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, ராமதாஸ் பக்கம் இல்லை அப்படின்னு அன்புமணியோடைய ஒரு வாதமாக இருக்குது. அதனால் 20 சீட் எங்களுக்கு கொடுத்தே வேணும்னு ஒரு விடாப்பிடியாக இருக்கார். அது தவிர அங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெருந்தலைவர் மக்கள் கட்சி இதெல்லாம் புரட்சி பாரதம்லாம் ரெட்டையில போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் ஏதாவது சிக்கல் வருமா? தாமரை சின்னமா ரெட்டலையான அதில் ஏதாவது சிக்கல்? இந்த பக்கம் இருக்கிற பாரிவேந்தர், ஏசி சண்முகம், வாசன் உட்பட எல்லாரும் தாமரை சின்னத்தில் போட்டி போகிறதுக்கு இருக்காங்க. இவர் தினகரன் வந்து குக்கரில் அவர் போட்டி போகிறதுக்கு இருக்கார். அவரை வந்து நீங்கள் சின்னத்தை மாற்ற சொல்ல முடியாது. அவர் குக்கரில் தான் போட்டி போடுவார். அதனால் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாமரையில் போட்டி போகிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த சைட்லேயும் ரெட்டையிலையில் போட்டி போகிறதுக்கு புரட்சி பாரதமோ அந்த இவங்களும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியோ அவங்களும் ரெடியாக இருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து இப்போது பேக்கேஜாக கொடுக்கும்போது அது 45 கொடுக்குறதா 40 கொடுக்குறதா பிரச்சனை. இப்போது அந்த 5 சீட்டில் ஓடின்னு இருக்கு ஆக்சுவலாக விஷயம். ஓகே.